ரூமுக்குள்ள யாரா இருக்கிறது? வாங்கடா வெளிய. முட்டிய பேத்துருவேன். வந்துருங்க. ஒரு பயம் வர மாட்டேங்கிறான். இந்த ரூமுக்குள்ள போய் பாப்போம். ஐயோ, ஏண்டா ஹோட்டல்ல இந்த வேலையை நடத்துறீங்க? வாடா போமா. எல்லா ரூம்லயும் இப்படிதான் நடக்குது. எல்லாரும் கூட்டி போறேன். நட நடமா நட. வாடா இங்க. வாடா வாடா. ஃபாலோ மீ. வாங்கடா. ஏண்டா ஹோட்டல் ரூம்ல லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களா பொண்ணுகளோட? இனிமே தப்பு செய்ய மாட்டோம், மன்னிச்சிருங்க சார். என்ன தப்பு செய்ய மாட்டீங்களா? இந்த ஒரு தடவை மன்னிச்சேன், அடுத்த தடவை செஞ்சீங்க முட்டிக்கு முட்டி பேத்துருவேன். போடுங்கடா போடுங்கடா போடுறா. ஆமா, உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் நான் சேர்க்க போறேன். கமான் ஃபாலோ மீ. கமான். சார், நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க போலீஸ்காரரா? என்ன புதுசா வந்து போலீஸ்காரரா? என்னை தெரியல. அடடே, இது நம்ம சுரேஷோட கைத்தடி. கைத்தடியாவது கால் தடியாவது சுரேஷ்ட பணத்தை வாங்கிட்டு இங்க வந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை புடிச்சிட்டு போகத்தான் இந்த போலீஸ் வேஷம் போட்டு வந்தேன். சுரேஷ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் போங்க. யோ, நீ பெரிய ஆளுதாயா, இப்படி எல்லாம் வேஷம் போடுற? அது இருக்கட்டும்டி. யோ, சுரேஷ் ரொம்ப கோவமா இருக்காரா? ஆமா, நெருப்பு மாதிரி ஜிவ்வுன்னு கொதிச்சு போயிருக்காரு. நீங்க போனீங்க ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுவாரு. போங்க போங்க. மாலை வந்ததும் ஞாபகம், ராசியானது என் ஜாதகம். ஆசையாயிரம் கூடும் நேரம், பாடும் நேரம், ஆடுகின்ற காதல் நாடகம். வாழ்ந்து பார்க்கவா, பாட்டம் தீர்க்கவா. மாலை வந்ததும் ஞாபகம், ராசியானது என் ஜாதகம்.
முன்னே கையோடு இங்கே வந்தாடு பெண்ணே கண்ணான ஆசை கண்ணே காதோடு பேச ஏதேதோ உண்டு கேளாயோ எந்தன் முன்னே வாடும் வாலிபம் ஆடவும் வாலை பெண்ணுடன் ஆடவும் நேரம் வந்து சேர்ந்தது நீயும் கூட வந்தது காமன் தொல்லை என்னவென்பது வாழ்ந்து பார்க்கவா வாட்டம் தீர்க்கவா மாலை வந்ததும் ஞாபகம் ராசியானது என் ஜாதகம் ஆசையாயிரம் கூடும் நேரம் பாடும் நேரம் ஆடுகின்ற காதல் நாடகம் வாழ்ந்து பார்க்கவா வாட்டம் தீர்க்கவா மாலை வந்ததும் ஞாபகம் ராசியானது என் ஜாதகம் நான் காதல் மன்னன் முன்னாசை கண்ணன் முப்பாலில் ஒன்றானவன் எப்போதும் இன்பம் என்கின்ற கொள்கை கொள்கின்ற ஓர் வாலிபன் நான் கூடி போனால் காலங்கள் ஆனால் வீணாகும் உன் வாலிபம் வாழ்கின்ற போதே வாட்டங்கள் சேர்ந்தால் என்றென்றும் இன்பம் வரும் வாழை கீரடி காதலி வந்து கூடடி மாதவி மாது நல்ல மாதுதான் தோது நல்ல தோதுதான் நேரம் கூட நல்ல நேரம்தான் வாழ்ந்து பார்க்கவா வாட்டம் தீர்க்கவா மாலை வந்ததும் ஞாபகம் ராசியானது என் ஜாதகம் ஆசையாயிரம் கூடும் நேரம் பாடும் நேரம் ஆடுகின்ற காதல் நாடகம் வாழ்ந்து பார்க்கவா வாட்டம் தீர்க்கவா வாழ்ந்து பார்க்கவா வாட்டம் தீர்க்கவா மேனேஜர் 4 நாளைக்கு முன்னாடி 50,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கேன். யார் எடுத்தது? என்ன கணக்கு? அதை சின்னையாதாமா எடுத்தாரு. 4 நாளா கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், தரவே மாட்டேங்கிறாரு. அம்மா அம்மா சுரேஷ், 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு 2 நாளா நீ எங்க போயிருந்த? தலமரவா. அது வந்துமா, ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக டூர் போயிருந்தேன். மைசூர்ல இருந்து புளி, ஆந்திரால இருந்து மிளகா, கேரளால இருந்து தேங்காய் எண்ணெய், சிலோன்ல இருந்து உப்பு, இது எல்லாத்தையும் கலக்கி ஒரு புது மாதிரியான ஊறுகாய் தயார் செஞ்சு தமிழ்நாட்டுல தள்ளி விடலாம்னு இருக்கேன். ஓஹோ, ஆமா. அந்த பெட்டியில் நீ என்ன வச்சிருக்க? ஊறுகாய் சாம்பிளா இருக்கும். வந்துமா, பிசினஸ்க்கான ஃபைல்ஸ். ஏண்டா, நீ பேசுறதெல்லாம் உண்மைதானா? ஊறுகாய் விஷயத்துல உளருவாரா? நீங்க என்ன ஊறுகாய் விற்க போறீங்களா இல்ல உள்பாடி விற்க போறீங்களா? சுரேஷ், இதுதான் ஊறுகாய் பிசினஸா? உனக்கு வெக்கமா இல்ல? ஏதாவது நல்ல தொழில மனுஷனா வருவேன்னு நான் நினைச்சேன். இனிமே நீ திருந்த போறதும் இல்ல, உன்னை திருத்தவும் முடியாது. நல்ல வேலை, ராஜா நாயா பிறந்ததுனால நன்றியோட அம்மாவுக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஏயா மேனேஜர், கிண்டல உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். இதுதானே மீனாட்சி, ரொம்ப பசிக்குதாடா? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா இது, வந்தது வராதமா மீனுக்கு இற போட ஆரம்பிச்சுட்டேன். நமக்கு பசிக்குதுன்னா வாய் திறந்து கேக்குறோம், இதால எப்படிப்பா முடியும்? அதுவும் வாஸ்தவம் தான்மா. ஏம்மா, இந்த மீனெல்லாம் தண்ணியில வாழுது, அது உனக்கு ஆச்சரியமா இல்ல? அது ஆச்சரியம் இல்லப்பா. எந்த தண்ணியில அது உயிர் வாழுதோ அதே தண்ணியில அது குழம்பாகுதே, அதான்ப்பா ஆச்சரியம். அடே அப்பா, நல்ல தத்துவம் தான். பாதியார் பொண்ணாச்சே, இது கூட எனக்கு தெரியலன்னா எப்படிப்பா? சுரேஷ், சுரேஷ், சுரேஷ்,
என்னம்மா? என்னக்கா? அவரை கூப்பிட்டா நீ ஏன்டா வர்ற? இவன் உட்கார்ந்தா நான் உட்காருவேன், இவன் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், இவன் தூங்குனா நான் தூங்குவேன். நான் செத்தா? நான் சாக மாட்டேனே. அவளை இழிச்சுவாயனா நான்? நிறுத்துங்கடா. ஒரு வயசு பையனும் வயசு பொண்ணும் இப்படி நடந்துக்கலாமா? ஒரு வயசு பையனும் ஒரு வயசு பொண்ணு நடக்க முடியாது, தொட்டில்ல தான் போட்டு ஆட்டணும். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. தாய் மாமனி, தாய் ஸ்தானத்துல இருந்து இவனுக்கு நல்லது சொல்லி திருத்தாம நீயே கெட்ட வழியை காட்டுறியே. அப்படி கேளுங்கம்மா, நான் ஒண்ணு செய்யல, எல்லாம் இந்த மாமா செய்யற வேலைதான். ஏண்டா என்னையவே கட்டி கொடுக்குறியா துரோகி? நான் என்னக்கா பண்றது? என்கிட்ட வசதி இல்ல, இவன் பணம் காசோட அலைகிறான், அதனாலதான் அவன் பின்னால நான் அலைகிறேன். அப்போ வசதி வந்தா இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் இல்ல? வசதி வந்தா நான் ஏன் இந்த தப்பெல்லாம் பண்றேன்? எனக்கு என்ன தலையெழுத்தா? ஊருக்கு வெளியே ஒரு சினிமா தியேட்டர் விலைக்கு வருதுன்னு சொன்னியே, அதை வாங்கி தர்றேன். நல்லா கவனிச்சுக்குவியா? தியேட்டரா? வாங்கி கொடுங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அக்கா நீ என் தெய்வம் மாதிரி. போதும் போதும், ரொம்ப புகழாத. இனியாவது ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கணும். ஜாக்கிரதை. மாமா, மாப்பிள்ள உங்களுக்கு தியேட்டர் வந்துருச்சு, இனிமே நம்மளை கவனிக்க மாட்டீங்க. கவலையே படாத, நம்ம வேலையெல்லாம் தியேட்டர்ல வச்சுக்கலாம். பொம்பளைங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறது மாதிரி கவுண்டர்ல அவளுக்கு கையை பிடிச்சிடுறேன். மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். இது என் கை, உணர்ச்சி வசப்படாதப்பா. உன்னை நம்பி எதுவும் பண்ணக்கூடாது போல இருக்க. அடே கண்ணா, நீ நானும் ஒரே இடத்துல வேலை பாக்குறோம். இந்த சின்னையாவுடைய போக்க கவனிச்சியா? பெரிய இடத்து பையன் இப்படி குடிச்சு குடிச்சு குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கானே. அவன் இந்த ரேட்ல போனா அநேகமா ஒரு நாள் நீ நானும் பாட்டிலோட அலைய முடியா இருக்கும். அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. அவனை யார்தான் திருத்த போறாங்களோ. இதுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையே. பேசாம இது மனுஷனா பிறந்திருக்கலாம், நான் நாயா பிறந்திருக்கலாம். கத்தரிக்கி யாரோ பாட்டில்ல தண்ணிய கலக்கிருக்காங்க. இந்த வீட்டுல நமக்கே எதிரிங்க இருக்காங்க. நான் குடிக்கூடாதுன்னு இப்படி பண்றாங்க. குடிக்காம இருப்போமா? ஃபாரின் சரக்கு இல்லைன்னா என்ன, நமக்கு தான் நாட்டு சரக்கு இருக்கு. தட்ஸ் பிக் கிக். நிக்கிறீங்க, உட்காருங்க. அதெல்லாம் மரியாதை இல்லைங்க. அட உட்காருங்க. என்ன குடிக்கிறதுக்கு முன்னாடி தான் மரியாதை, குடிச்சதுக்கு அப்புறம் மரியாதையே கிடையாது. நான் இப்ப ஃபுல்லா குடிச்சிருக்கேன். உட்கார் உட்கார். நீ நிக்கிற உட்காரியா? இந்த வேற ஃபாரின் சரக்குல கிக்கே ஏற மாட்டேங்குது. உன் கையினால ஒரு கிளாஸ் கொடு. சரிங்க. இந்தா. அம்மா, என்ன காளி? சின்னையாவோட பர்ஸ். இது உனக்கு எப்படி கிடைச்சது? நான் சுடுகாடு பக்கமா. சொல்லு காளி. ஒண்ணு இல்லம்மா, சின்னையா தண்ணி அடிச்சுட்டு இத தவற விட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஏம்மா, நீங்களாவது ஏதாவது புத்தி சொல்லி சின்னையாவை திருத்தக்கூடாதா? காளி, முல்லைப்பூவா வளரணும்னுதான் நான் செடிய வளர்த்தேன். ஆனா அது முள்ளா வளர்ந்துருச்சே. 2 வயசா இருந்தா அணைச்சு திருத்தலாம், 5 வயசா இருந்தா அடிச்சு திருத்தலாம், 10 வயசா இருந்தா சொல்லி திருத்தலாம். இவனுக்கு 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சே. என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறான். நான் என்ன செய்யறது? வரமா இரு காளி, ஏதாவது சாப்பிட்டு போ. முருகா, முருகா. அம்மாமா வேண்டாமா. இறப்பா. அம்மா,
காளிகிட்ட கொடுப்பா. அம்மா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்ப நான் சாப்பிட போறேன். இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்லம்மா. சாப்பிடுப்பா. என்னப்பா காளி, சுடுகாட்டுக்கு வெட்ட போகலையா? இங்க நிக்கிற? இனிமேதான் வெட்டணும். என்னப்பா வெட்டணும்னு என்ன பார்த்து சொல்ற? சுடுகாட்டுல. ஆஹா. இது சுரேஷுடைய பர்சாச்சே, இது எப்படி இங்க வந்துச்சு? சுரேஷ் எங்கேயோ போட்டானா, காளி கொண்டு வந்து கொடுத்தான். அக்கா, பர்ஸ்ல பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்தியா? உன் புத்தி உன்னை விட்டு போகுதா? இல்ல, பணத்துக்கு குழி வெட்டுறவனாச்சே, பணத்துல பாதி வெட்டி இருப்பானோன்னு பார்த்தேன். வெட்டுறதும் ஒட்டுறதும் உங்க மாதிரி ஆளுங்க பழக்கம், எனக்கு இல்லீங்க. ஏய், போயிட்டானா? அடே, அவன் மானத்துல மான் மாதிரி, நன்றியில நாய் மாதிரி, சத்தியத்தை காக்குறதுல யானை மாதிரி. ஆக மொத்தத்துல அவன் ஒரு மிருகன்ற. சே, போட. பர்ஸ வச்சுட்டு போ. இல்ல, பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு. டிக்கெட் சார். டேய், நான் தியேட்டர் முதலாளிடா. சாரி சார். சம்பளம் கொடுக்குற அன்னைக்கு தான் ஞாபகம் வச்சிருப்பீங்க. படி முடிஞ்சு போச்சா? அண்ணே, ஏண்டா? தியேட்டர் ரொம்ப மோசம்ண்ணே. 2.90 டிக்கெட்டை 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நல்ல படம்னா அதிகமா பணம் கொடுத்து தான் பார்க்கணும். சார், கவுண்டர்ல டிக்கெட் தீர்ந்து போச்சு. ஒரு டிக்கெட் கொடுங்க. பணம் எவ்வளவு வேணாலும் தரேன். பொம்பளைங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இந்தா, இத வச்சுக்க. படம் பாரு, பணம் கொடுக்க வேண்டாம். ஒரு நிமிஷம். உங்க வீட்டுக்காரர் எங்க? வெளியூர் போயிருக்காரு. இன்னைக்கு நைட் ஷோக்கு வா, ட்ரெய்லர் போடுறோம். அநியாயம், அக்கிரமம். நீங்க இப்படி இறங்கிட்டீங்களே. டேய், பொண்ணுன்னா பேயும் இறங்கும், நான் இறங்க கூடாதா? ரொம்ப ஆழமா இறங்கிறாதீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா இருந்தா 5 வருஷமா இருந்தா பிரிண்ட் தேயாம இருந்தா சரி, படம் பார்க்கலாம்ல. ஏங்க, இதுக்காக உங்க அக்கா தியேட்டர் வாங்கி கொடுத்தாங்க? நல்ல காரியத்துக்கு பயன்படும்னா இப்படி நாச காரியத்துக்கு பயன்படுதே. டேய், பெண்கள் படம் பார்த்தா அறிவு வளரும், அதனாலதான் அவங்களை இனாம அனுப்புறேன். அப்ப உங்க தியேட்டருக்கு வரணும், சேலை கட்டிதான் வரணும். அது மட்டும் பத்தாது, உங்களை திருத்தவே முடியாது. நீங்க செய்வதெல்லாம் குற்றம் குற்றம் குற்றமே. ஆமா, இவர் பெரிய நக்கி. அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் என்னைக்கும் நல்லபடியா இருக்கணும். ஆசீர்வாதமா? எதுக்கு? அக்கா, இவ ஏழை பொண்ணு, இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னேன், இவன் கேட்கல. ஏழை பொண்ணுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இவளை கல்யாணம் செய்துகிட்டது நியாயம்தான். சரி, அது போகட்டும். நம்ம அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? இவன் இந்த வீட்லயே இருக்க கூடாது. இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இனிமே இவ இந்த வீட்டுலதான் இருப்பா. சரி, வீட்டுல இருக்கட்டும். ஆனா இவளுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்க கூடாதுக்கா. உரிமை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு நீ யாரு? இனிமே எல்லா உரிமையும் இவளுக்கு தான். வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. சுரேஷ், என்னம்மா? இனிமே கண் நடந்துக்காம ஒழுங்கா நடந்துக்கணும். இனிமே கண்ணா பின்னான்னு நடந்துக்க மாட்டான், கண்ணே கண்ணேன்னு நடந்துக்குவான். ஏமா, இனிமே அவ என்ன தப்பு பண்ணாலும் நீதான் பொறுத்துக்கணும். இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்கிறேன். இன்னைக்கா? என்னைக்குமே நீதான் பொறுத்துக்கணும். அக்கா, பொண்ணை கூட்டிக்கிட்டு உள்ள போக்கா. நான் கூட்டிட்டு போறேன், நீ தியேட்டருக்கு போ. சரி வாமா. மாமா, மாப்பிள்ள, பொண்ணு என்ன சம்பந்தம் இல்லாம உளறா? பழைய பிரிண்ட் தானே, அருந்து தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ தானே சொன்ன இந்த பொண்ணை பார்த்த உடனே வேணும்னு. பார்த்தப்போ சுமாரா இருந்துச்சு, ட்ரெய்லரை பார்த்த உடனே ஏமாந்துட்ட. நாளைக்கு புது பிரிண்டா ஏற்பாடு பண்றேன். ஐயோ, ஐயோ, நாய். அம்மா, விடு சொல்லுங்க. ஐயோ, விடு. ஐயோ. ஐயோ, போடவே விடு. ஐயோ, அம்மா, இங்க பாருங்க. ஐயோ, ஐயோ, நாய். ஐயோ, யாரும் வாங்கல. ஐயோ, என் கடவுளெல்லாம் போச்சு. ஐயோ. மாமா, மாப்பிள்ள, நாய் நம்மள காட்டி கொடுத்துரும் போல இருக்கு. வளர்த்த நாயா? ராஜா, விடு சேலையே. ஏன்? ராஜா, stop it. ராஜா, come here. ராஜா, ராஜா, நில்லு. ராஜா, 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 நாய்கிட்ட தப்பி ஓடாம இந்த நாய்கிட்ட தப்பிக்க முடியாது. எப்படி அந்த நாய் இவ்வளவு பேசாம நம்ம தப்பிச்சிட வேண்டாம். ஐயோ. ஐயோ, யாராவது வாங்களே, வாங்களே. நான் எனக்கு துரத்துதே. ஐயோ. ஐயோ, ஐயோ, இது எங்க போனாலும் விட மாட்டேங்கிறேனே. ஐயோ, யாராவது வாங்களே. இப்படி வீட்டுல யாருமே இல்லையா? ஐயோ, விடு. யாராவது வாங்களே. ஐயோ, ஐயோ, விடு என்ன. விடு என்ன.
நீ கலாட்டா பண்றியா? ஏம்மா ராஜா ஏன் ஒண்ணு விரட்டுது? சொல்லுமா, என்ன நடந்தது? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் உண்மையிலேயே வீட்டுக்கு வந்த மருமக இல்ல, மருமக இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, உங்க மகனும் உங்க தம்பியும் சேர்ந்துதான் 2 நாளைக்கு என்ன இப்படி நடிக்க சொன்னாங்க. நானும் 100க்கு 200 கிடைக்குமேன்னு நடிக்க வந்துட்டேம்மா. என்னடி சொல்ற? உங்க மகன் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. என் மேல எந்த தப்பும் இல்ல, கோவப்படாதீங்கம்மா. பாவத்தையே பிள்ளையா பெத்தவன் கோபப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? இவனும் திருந்துவான் திருந்துவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இவன் திருந்துற வழியை காணும். இந்த ராஜாவும் எத்தனை நாளைக்கு உண்மையை காட்டி கொடுக்கும்? சரி, நீ போம்மா. சுரேஷ், அம்மா அம்மா, நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? நீ பிறந்தது தெரியும், வளர்ந்தது தெரியும், ஆடினது தெரியும், ஓடுனது தெரியும். ஆனா இப்படி ஊதாரியானது மட்டும் எனக்கு தெரியாம போச்சேடா. அம்மா, நாட்டுல பல பேர் கல்யாணத்தை வியாபாரமாக்கி இருக்காங்க. நீ அந்த கல்யாணத்தையே விபச்சாரமாக்கிட்ட. இப்படி செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா வேற இடம். ச்சே, இடம் கிடைக்கலங்கிறதுக்காக சொந்த வீட்டையும் விபச்சார விடுதியாக்கிட்ட. நல்ல வேளை எனக்கு பொம்பளை புள்ள பிறக்கல. என்னம்மா சொல்றீங்க? பிறந்திருந்தா அவளுக்கும் என்ன வாடகைன்னு கேட்டிருப்பேன். அம்மா, சிவா, அக்கா மாப்பிள்ள, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா தனித்தனியா உட்காந்துருந்தா எப்படி? கோழி மிதிச்சு குஞ்சு குண்ணு ஆக போறது இல்ல. பங்கனுக்கு நேரமாச்சு, புறப்படு. அக்கா சொல்லேன்க்கா. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் நான் தலைமை தாங்கி பேசி தீர்த்து போறேன். தீர்த்து ஆண்டு விழாவுக்கெல்லாம் மனுஷன் தலைமை தாங்கணும். அப்ப நம்ம யாருமே போக முடியாது. அடே கருப்பிடி தலையா, சும்மா இருக்க மாட்டேன். அக்கா நீதான் கொஞ்சம் சமாதானப்படுத்தேன்க்கா. அவங்க அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா போகட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆண்டு விழாக்கு வருஷம் வருஷம் சம்பந்தப்பட்ட ஆளுங்களோட போயிட்டு இருந்தேன். வருஷம் இப்படி பட்டும் படம் பேசிட்டு இருந்தா எப்படி? ஆட தெரியாத தாசி தெருக்கோணல்னு சொன்னாலாம். மாமா, இப்படி ஜாடையெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க பேச வேணாம்னு சொல்லுங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி என்ன ஏன் போட்டு இந்த இடி இடிக்கிறீங்க? நேரடியாவே பேசிக்க வேண்டியதுதானே? அப்படி எல்லாம் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. பேச மாட்டீங்களா? எப்படி பேச வைக்கிறேன்னு பாருங்க. ஐயோ அம்மா, அம்மா, அப்பா. என்னாச்சு? தலைவலியா? என்னன்னு கேளேண்டா. தலைவலியோ கால்வலியோ சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன? சும்மா இருக்க சொல்லுங்க மாமா. சம்பந்தப்பட்டவங்க பேசுறாங்களே, அப்படி என்ன சம்பந்தப்பட்டவங்க? அதெல்லாம் ரத்த சம்பந்தம். அது ரத்தம் உள்ளவங்களுக்கு தான் புரியும். உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ சும்மா இரு. அம்மா, நீ கொஞ்சம் தள்ளிக்கிறா. சுரேஷ், என்னாச்சியா? தலையா வலிக்குது. பேசிட்டீங்கல்ல? ஏன்டா சிரிக்கிற? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீங்க என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடிச்சேன். பொய்யா சொன்னேன்? சரி சரி. ஏண்டா, உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லையே. பொய் சொல்லாத. பழத்தை தின்னுட்டு இந்த இருக்கான் தம்பி. எங்க அப்பாட்ட சொல்றேன். ஏண்டா, சின்ன பிள்ளையிலே உனக்கு மூளை எடுத்துட்டாங்களா? பெரியோர்களே, தாய்மார்களே, ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எஸ்டேட் முதலாளி திரு சுரேஷ் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். ஆண்டு விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக நம் பள்ளி ஆசிரியர் செல்வி ராணி அவர்கள் இப்போது பாடுவார்கள்.
பள்ளி ஆண்டு விழாவில் உங்களுடன் கலந்து கொண்டதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் ராணி அவர்களின் பாடலை கேட்டு நான் மெய்மறந்து விட்டேன். அவர்களை மனைவியாக அடைபவர் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். அந்த பாக்கியசாலியாக நான் இருக்கக்கூடாதா என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். நாம ராணி வந்துட்டான். அது கிடக்கட்டும். பக்கத்துல ஒரு வெள்ளை யானை கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கு. அது யாரு? ஒருவேளை பக்கத்து வீட்டு பையனா இருப்பானோ? வா கேட்டு பாப்போம். இருங்க, நான் விசாரிக்கிறேன். Come on, follow me. நேரம்தான். தம்பி, ரொம்ப அழகா இருக்கியே. யாரு விட்டு பையன்? உங்க அம்மா பேர் என்ன? குமுதம். அம்மா பேர் குமுதமா? அப்பா பேர் தினத்தந்தியா? அதனாலதான் இவ்வளவு பெரிய தொந்தி. ஷோ. தம்பி, பக்கத்துல இருக்கிறது யாரு? அக்காவா? சொந்தக்கால பக்கத்து பரவாயில்ல. பேர் என்ன? ராணி. ராணியா? பேர் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வாணி. முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று சுரேஷனை கூப்பிடுங்க, அதான் என் பேரு. ஆ? அங்க பார்த்தேன் அவ்வளவு உயரமா இருந்த, இப்ப இவ்வளவு குள்ளமாயிட்ட. நீ யாரு? அவன் போட்ட குட்டியா? இல்ல, அவனோட தம்பி. அப்ப அண்ணன் எங்க? பிள்ளையார் கிட்ட உட்கார்ந்திருக்கான். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாம தேங்காய் உடைச்சிட போறாங்க. மாமா, மாப்பிள்ள, நீங்க ஒரு தடவை வந்து அந்த பொண்ணை பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. நேத்து கோயில் அவளை பார்த்ததுல இருந்து சதா அவ ஞாபகமாவே இருக்கேன். தங்க சிலை மாதிரி இருக்கா மாமா. தங்க சிலைன்னு சத்தம் போட்டு சொல்லாத, எவனாவது கடத்திட்டு போயிட போறான். போங்க மாமா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. ஆச்சரியமா இருக்க, ஏன் கண்ணுல படாம அப்படி ஒரு அழகான பொண்ணா? ஆமா மாமா. மாப்பிள்ள, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இந்த ஊர்ல இந்த குழந்தையா இருந்தாலும் சரி, இறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த லிஸ்ட் அரசாங்க ஆபீஸ்ல இருக்கும். அதே மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தாலும் சரி, அந்த லிஸ்ட் என்கிட்ட இருக்கும். எனக்கு தெரியாத ஒரு பொண்ணா எப்படி வயசுக்கு வந்தா? எப்படியோ வயசுக்கு வந்தா. வளவளன்னு பேசாதீங்க மாமா, முதல்ல போய் அந்த பொண்ணை பாப்போம் வாங்க. கவலையே படாத, பணத்தால் அடிச்சு அந்த பொண்ணை உன் பக்கத்துல நிறுத்துறேன். எப்படியோ மாமா, அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தா போதும். மத்ததெல்லாம் ஐயோ, மறுபடியும் கொல கொலன்னு பேசுறீங்களே. அந்த பொண்ணு டியூஷன் முடிஞ்சு வர நேரமாச்சு, வாங்க போ. எஸ் கமான். மாமா, மாப்பிள்ள, நான் சொன்ன பொண்ணு இதான் மாமா. கவலையே படாத, நான் இங்கிலீஷ் பிரிண்ட் ஹிந்தி பிரிண்டே கொண்டு வந்திருக்கேன். இது ஆஃப்டர் ஆல் தமிழ் பிரிண்ட். நீ இங்கே இரு, என்ன நடக்குதுன்னு பார். என்னது வழியே இல்லாம வளர்த்து வச்சிருக்காங்க செடிய. இரு. ஹலோ மேடம், நம்ம நாட்டு பொம்பளைங்க விசில் அடிச்சா தான் திரும்புறாங்க. என்ன மேன்? அதோ பாருங்க, ஆமா, ஒரு தென்னை மரம் நிக்குது. அதுக்கு பக்கத்துல சிகப்பா ஒரு தென்னை மரம் நிக்குது. அவர்தான் சுரேஷ். அவரை தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். சரியான பொறுக்கி. என்னது ஆரம்பமே சரியில்லை? என்ன விஷயம் சொல்லுங்க. சுருக்கமா சொல்லட்டுமா இல்ல சுத்தி வளைச்சு சொல்லட்டுமா? சுருக்கமாவே சொல்லுங்க. அவர் உங்களை லவ் பண்றாருங்க. ஒரு வாரமா எச்சியே துப்பலையா? எச்சி இவ்வளவு இருக்கு. பெண்கள் என் மேல எச்சி துப்புறது இல்ல. நீங்க 100வது ஆளு, செஞ்சுரி போட்டீங்க. சரி வாங்க போலாம். கையவா பிடிக்கிற ராஸ்கல். பெண்கள் கன்னத்துல அடிக்கிறது ஒத்தடம் கொடுக்கறது மாதிரி இருக்கு. உனக்கு கையால் அடிச்சா உரைக்காது, செருப்பால தான் அடிக்கணும். செருப்பு ஏத்திக்கிட்டாங்க. மாமா, மாப்பிள்ள, என்ன ஒரு மாதிரி வரீங்க? ஒண்ணுமில்ல, உனக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னா அதுல டயர்ட் ஆயிட்டேன். நல்ல வரவேற்பு கொடுத்தாரு. ஆமா, ஏதோ எச்சில் துப்புற மாதிரி இருந்தது. அதை வேற பாத்துட்டானா? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அந்த பொண்ணுக்கு சாயங்காலம் ஆனா மாலை கண்ணு சரியா தெரியாது. அதனால குப்பை தொட்டி நினைச்சுக்கிட்டு என் முகத்துல எச்சி துப்பிட்டான். ஆமா, இந்த செருப்பு காட்டாம இருந்தது. இது வேற பாத்துட்டானா? அது வந்து செருப்பு பிஞ்சு போச்சான். இதை எங்க தைக்கலான்னு கேட்டா, டெய்லர் கடையில கொடுத்து தைக்கலான்னு. இது வந்து கடையெல்லாம் இருக்கு ரோட்ல, அங்க தைக்கலான்னு. கரெக்ட் கரெக்ட். ஆமா, இந்த அடி ஓதெல்லாம் என்னமோ பட்டாம இருந்தது. எல்லாமே பாத்துட்டான் போல இருக்கு. முதுகுல தட்டி கொடுப்பாங்க, அதே மாதிரி இவ கண்ணத்துல தட்டி கொடுத்தா. அவ உயரத்துக்கு இதுதான் கிடைச்சது. அப்போ நமக்கு படிஞ்சிரும்ன்றீங்க? நிச்சயமா படிஞ்சிரும். நாளைக்கு நீயே ஸ்ட்ரைட்டா ட்ரை பண்ணு. நம்மால வாங்கி கட்டிக்க முடியாதப்பா. போதும் போதும், நடந்துறது. இவ்வளவு அடி வாங்குறப்ப என் பேர் சொல்லிக்கலாம்ல. உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் இழுத்து பிடிச்சே அடிச்சா. மாமா, இந்த பொண்ணை நான் அடையாம விட மாட்டேன். எப்படி? முயற்சி உடையார், இகழ்ச்சி அடையார். அடையாராவது மந்தவெளியாவது
வாங்கினவனுக்கு தாப்பா வேதனையே தெரியும். சொன்னா கேளு, அந்த பொண்ணு படியாது. சுமாருங்க மாமா, மட்டும் நான் நினைச்சதை முடிப்பேன். முட்டையிடுற கோழிக்குத்தானே வேதனை தெரியும். நான் இட்டுட்டேன், நாளைக்கு அவன் இடட்டும் தெரியும். ராணி, உங்களை நான் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். இப்படி பட்டும் படாம பதில் சொன்னா எப்படி? ஏ மிஸ்டர், நீங்க என்ன அடிக்கடி பின்தொடர்ந்து தொந்தரவு செய்யறது நான் கொஞ்சம் கூட விரும்பல. தயவு செஞ்சு இருந்து போயிடுங்க. ஐ ஹேட் யூ. But I love you. சோ, உங்க நிழல் பட்டாலே நான் வெறுக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட அனாவசியமா பேசிட்டு இருந்தீங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன 2 பேரும் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? ராஸ்கல், என்ன ஸ்பீடா போறோம் பாரு. என்னாலதானே உங்களுக்கு அடிபட்டுச்சு. உங்களுக்காக நான் என் உயிரவே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆமா, உங்களுக்கு ஒண்ணு ஆலியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் நிழல் பட்டாலே வெறுக்கல நீங்க என் ரத்த கரப்பட்ட கர்ச்சீஃபை வச்சுக்கவா போறீங்க? என்ன எப்படி தூக்கி எறியறீங்களோ அதே மாதிரி இந்த கர்ச்சீஃபையும் தூக்கி எறிஞ்சிருங்க. இந்தாங்க. இனிமே இது எப்பவுமே என்கிட்ட இருக்கட்டும். ஐ லவ் யூ. ஏய் அம்பளி மாமா, என் மாப்பிள்ள ராணி பின்னாலேயே சுத்துறான். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். வர வர அவன் போக்கே சரியில்லையே. சும்மா இருங்க, நீங்க போற போகத்தான் சரியில்லை. ஏய் பணம் கூட தலையா, சேம் சைட்லயே கோல் அடிக்கிறியா? இங்க பாருங்க, நானும் தெரிஞ்சுட்டேன், உங்க மாப்பிள்ளையும் தெரிஞ்சுட்டே வராரு. அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா இருக்கு. ஏதோ கல்யாணம் பண்ணி நல்லா வாழட்டும். சின்னஞ்சிரு தானே. ஏண்டா, இனிமே நீ திருந்தி திருப்புகழ எழுத போற. என் தியேட்டர்ல முறுக்கு விக்கிற பயணி எனக்கு புத்தி சொல்றியா? இங்க பாருங்க, அந்த 2 நல்லவங்களையும் நான் சேர்த்து வச்ச விட மாட்டேன். இது என் சேஞ்ச். அது சேஞ்ச் இல்லடா மூதேவி, சேலஞ்ச். அவங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்துடுறாங்கன்னு பாத்துறேன். இங்க பாருங்க, நான் மதுரக்காரன். இதுல நான் ஜெயிக்க விட மாட்டேன். பாப்பமா? என்ன பாப்பமாவது ஆப்பமாவது? போடா கருப்பிடி தலையா, போடா மண் பாத்தர். என்னங்க இது கெட்ட பழக்கம்? எது? நகத்தை கடிக்கிறது எனக்கு பிடிக்காது. உடனே விட்டுருங்க. அப்ப நீ எனக்கு ஒண்ணு தரணும். என்ன? ஐயோ, நான் மாட்டேன். அப்ப நான் மறுபடியும் நகத்தை கடிப்பேன். சொன்னா கேளுங்க. அப்பதா எத்தனை? ஒரு 100. அடே அப்பா, வேணும்னா 2 தரேன். இதுலயே ரேஷனா? ஓகே ஓகே. என்ன பாக்குற? சீக்கிரம். சரி சரி, கொண்டாங்க. எது? கணத்தை தானே? ஏய், 1 முடிஞ்சாச்சு. 2 முடிஞ்சாச்சு. என்னது? கையில கொடுத்து ஏமாத்திட்ட. நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இன்னும் வேணும். அதெல்லாம் முடியாது. நான் 2 முட்டை தான் தருவேன்னு சொன்னேன், தந்துட்டேன். அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது முடியாது Please, please. முடியாது. இரண்டுக்கு மேல் இப்போது வேண்டாம். பாத்தீங்களா, இந்த நாய்க்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்ல. ஏய், என்ன சொன்ன? நாய் அறிவு வேஸ்ட். வேண்டிட்டது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். வரேன். எனக்கே மொட்டை அடிக்கிறியா? இந்த கல்யாணத்துக்கு எங்க அக்கா எப்படி சம்மதிக்கிறாங்கன்னு பாக்குறேன். உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? எங்க மாமா ஒருத்தர் இடைஞ்சலா இருக்காருல்ல. உங்க மாமா கிடக்குறாரு ஒரு சோப்புலாங்கி. பணத்தை பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி ஓடி வருவாரு. சரி, மாமாவை சமாளிச்சிடலாம். அம்மாவை என்ன பண்றது? அவங்கதான் என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன? நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு 2 பேரும் போறோம். 2 பேரும் அந்த பொண்ணை பாக்குறோம். 2 பேரும் அனாதைன்னு போய் சொல்றோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். 2 பேருமா? என்னையா விளையாடுறியா? வாய் தவறி சொல்லிட்டப்பா. நீ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாட்ட உண்மையை சொல்லிடுவோம். எப்படி? ஐயோ, உன்னை நம்பி நான் இதுல எல்லாம் இறங்க மாட்டேன்பா. ஏற்கனவே நீ புத்தி கேட்டாளு. எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, அவ்வளவுதான். அப்ப புத்தி உள்ள ஒரு ஆளு துணைக்கு வந்தா ஓகேயா? ஓகே, என் காரியம் நல்லபடியா முடிச்சா போதும். அப்ப ராஜாவை கூட்டுக்குவோம். ஆமாமா, அதுக்கு உன்னை விட புத்தி ஜாஸ்தி. ராஜா, என்ன குடிக்க மாட்டியா? இது தண்ணி பாலும் குடிக்க மாட்டேங்கிறியா? வாத்தியார் குடும்பம் ஏழை குடும்பம் அப்படித்தான் இருக்கும். என்ன மாமனார் சொன்னது கோவம் வருதோ? தம்பி, உங்களுக்கும் சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கும் என் மகளை தவிர சொந்த பந்தம் யாருமே கிடையாது. என் மக வேற உங்களை விரும்புறா. அதனால இந்த கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். ரொம்ப சந்தோஷம்.
தம்பி, என் மககிட்ட ஏதாவது கேட்கறதுன்னா கேளுங்க. எது கேக்குறதா? எல்லாம் கேட்டுக்கிட்டு முடிஞ்சு போச்சு. இனிமே கல்யாணம் ஒண்ணுதான் பாக்கி. தம்பி நீ சும்மா இரு, ஒரு முறைக்காக சொன்னேன். தம்பி நீங்க கேட்கறதுன்னா கேளுங்க. சரி சரி பாத்துக்கிட்டு எப்படி? சீக்கிரம் கேள்வி கேளுங்க. சரி நானே கேக்குறேன். இந்த உலகத்துல ஓரறிவு உள்ளது எது? புல், செடி, கொடி, மரம். ஈரறிவு? சங்கு, நத்தை. மூன்றறிவு? எறும்பு, கரையான். நான்கறிவு? நண்டு, வண்டு. ஐந்தறிவு? மிருகங்கள், எனக்கு பின்னால இருக்கிறவன். ஆறறிவு? நம்மள மாதிரி சில பேர். இந்த ராஜா. என் மக கேட்டுருச்சு, இப்ப நீங்க கேளுங்க. சரி நான் கேக்குறேன். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு மறக்க முடியாது. காதலி மறக்க முடியாதது எது? முதல் முத்தம். கணவனுக்கு? முதல் சம்பளம். மனைவிக்கு? முதல் இரவு. தாய்க்கு? முதல் பிரசவம். வெரி குட். ரெண்டு பேரும் தூள் பண்ணிட்டீங்க. அருமையான ஜோடி பொருத்தம். அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். வாடா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. ராணி, இவங்கதான் எங்க அம்மா. அம்மா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னடா இது? அம்மா, உங்ககிட்ட சொல்லாம நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிருமா. கல்யாணமா? ஏண்டா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் நாடகத்தை? நாடகமா? என்ன சொல்றீங்க? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? எங்க சின்னையா இப்படித்தான் அடிக்கடி ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் கேட்பாரு. கீழே பாத்தியா, அவர் விழுந்து விழுந்து தர குண்டு குழியுமா ஆயி போச்சு. ஆமா, சின்னையா என்ன பேசினாரு? என்னப்படியா இல்ல கான்ட்ராக்டா? ஷோ. ஏண்டா உன் மோசடிக்கு ஒரு அளவே இல்லையா? ஏண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நடக்க போற? அம்மா, தப்பு செஞ்சுட்டு இருந்த என்ன திருத்தினதே இவதான். சத்தியமா சொல்றேம்மா, இப்ப நான் இவ்வளவு உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன நம்புங்க. மாப்ள, மாப்ள, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, உண்மையா? ஆமா மாமா. ஐயோ, டெய்லி ஒரு படம் பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய வருமானம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப நிரந்தரமா ஒரே படத்தை பாக்குறதா முடிவு பண்ணிட்டியா? யோ, முதல்ல உன் தியேட்டரை இழுத்து மூடணும். அப்பதான் ஊர்ல பல குடும்பங்கள் உருப்படும். மாமா, இப்ப நான் திருந்துட்டேன். இனிமே உங்க வழிக்கு வர மாட்டேன். ஐயோ, அம்மா, சின்னையா சொல்றத பார்த்தா தப்பி தவறி திருந்திட்டார் போல இருக்கு. பாப்பாவை பார்த்தாலும் நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. மேனேஜர், காகிதப்பு மணக்காது, கருவாடு மீனாகாது. என்ன இருந்தாலும் இவன் திருந்த மாட்டான். அம்மா, இந்த ஒரு தடவை பெரிய மனசு பண்ணி இவங்கள இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ராணி, வா உள்ள போலாம். நில்லு. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. போ. யோ பயா, அட போயா மம்படி தலையா. மாப்ள, என்னைக்காவது ஒரு நாள் என் தியேட்டருக்கு படம் பார்க்க வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வரட்டுமா? யோ, இது வரைக்கும் நீ கெடுத்த குடும்பங்க போதும். ஊழி முடி என்ன லாண்டரியில வெட்டுறியா? மூஞ்சி முகர கட்டியும் பாரு. சின்னையா, அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க தங்கறதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்றேன். என்ன ஏற்பாடு? நீங்க 2 பேரும் இங்கேயே அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கீங்க. அம்மா மனசு நிச்சயமா ஒரு நாள் மாறும். இந்தாங்க. இல்ல வேணாங்க. இத புடிங்க. கவலைப்படாம போங்க. போம்மா. தேங்க்ஸ். வா ராணி. ராணி, எங்க அம்மா ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? இல்லைங்க, நீங்க முந்தி அப்படி நடந்திருக்கீங்க. அதனாலதான் அத்தை அப்படி நடந்துக்கிட்டாங்க. போக போக அத்தை மனசு நான் மாத்திருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏய், ஏன் அந்த பெருமூச்சு? முதல்ல புகுந்த வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்க கூட யாருமே இல்லையேனுதான். இதான் நம்ம அவுட் ஹவுஸ். என்னது, கதவு திறந்திருக்கு? ஏய், நீயா? என்ன ஆரத்தி எடுக்க
உட்கார்ந்துட்டு இருந்தீங்களே, இப்படி ஒரு நன்றி உள்ள ஆளை உலகத்துல எங்க இருந்தாலும் கிடப்பாரா? கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப நன்றி உள்ளதுங்க. காசை போடுங்க. காசா? எதுக்கு? எனக்கு தான் போடுறேன். இஷ்டப்படி போடுங்க. இந்த போங்க. ராஜாக்கு பிஸ்கட் வாங்கி போடு. போங்க. அப்படித்தான். ஏ ராசா. மேனேஜர், என்னம்மா? சாவியை கொடுத்துட்டீங்களா? நீங்க சொன்னபடி கொடுத்துட்டம்மா. வெரி குட். அம்மா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்கள வீட்டை விட்டு விரட்டிட்டு இப்ப அவுட் ஹவுஸ் சாவியும் கொடுத்துருக்கீங்களே, ஏம்மா? எல்லாம் அவன் மேல காட்டுற பாசம் தான். வந்திருக்கிறவ நல்லவளா கெட்டவளான்னு தெரியல. நல்லவளா இருந்தா வெளியே விளக்கேத்திட்டு இருக்கிறவளை இந்த வீட்டுக்குள்ளேயே விளக்கேத்த வைப்பேன். ஓஹோ, விஷயம் புரிஞ்சு போச்சு. சுருக்கமா சொன்னா அது 100 வாட் பல்பா இல்ல 0 வாட் பல்பான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப விளக்கு பளிச்சு பளிச்சுன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். எலக்ட்ரிஷியன் மாதிரி பேசாம மேனேஜர் மாதிரி நடந்துங்க. போய் வேலையை பாருங்க. போதும் போதும். நெத்தி அடியான சாப்பாடு. இது வரைக்கும் இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. இது என்னங்க சாப்பாடு? இன்னைக்கு ஈவினிங் அதிரி புதிரியான டிஃபன் ரெடி ஆகுது. அதிரி புதிரியா? ஆமா, அதோ பாருங்க. எங்க அம்மாவும் மனசு மாறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, அத்தை மனசை நான் எப்படியும் மாத்திருவேன். இருக்கட்டுங்க. ஏன் எச்சிலைய மூட விட மாட்டேங்கிற? புருஷனோட எச்சிலையில சாப்பிட்டா பொண்டாட்டிக்கு புண்ணியம். ஓ, புண்ணியம் வேற தேட ஆரம்பிச்சிட்டியா? தேடு தேடு. எங்க காலத்துல எல்லாம் புருஷன் சாப்பிட்ட எச்சல தான் பொண்டாட்டி சாப்பிடுவா. இங்க என்னடா கதைய மாறி போயிருக்குது. நீ சாப்பிட்ட எச்சல புருஷனுக்கு கொடுக்குற? அப்பா, எச்சில் பண்ணி குடுக்கணுங்கிறதுக்காக இதை நான் கொடுக்கல. புளிப்பான பழத்தை அவர் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தூக்கி எறியறேன். இனிப்பான பழத்தை ருசி பார்த்து அவருக்கு கொடுக்கறேன். இது தப்பா? அது தப்பு இல்லம்மா. உன்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்டனே, அதுதான் தப்பு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. இல்ல மாமா, நான் தான் கொடுத்து வச்சவன். இப்படி ஒரு மனைவி கிடைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எங்க அம்மாவுக்கு புரியலையே. ராஜா, நம்ம வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு பிரமாதம். அடே அப்பா, இன்னைக்கு தான் சாப்பிட்டாப்ல இருக்கு. வா வாடா வா. என்ன பாக்குற? ஓ, பிஸ்கட்டா? இப்ப எங்க கையில காசு இல்ல. பேசாம வா. டேய் வாடா. டேய் வாடா. பாயசத்துல உப்பு தாண்டா ரொம்ப கம்மி. ராஜா, என்னால நடக்க முடியல, ரொம்ப களைப்பா இருக்கு. இப்படி படுத்துக்கிறேன், நீ பக்கத்துல உட்காந்துக்க. அனாதை பணம் போட்டிருக்கு. அதுதான் நாய் துண்டை போட்டு எழுதிட்டு இருக்கு. புதைக்கிறது கூட காசுல போட்டிருக்கு. ரொம்ப நன்றி உள்ள நாய் தான். என்ன ராஜா வேணும் உனக்கு? ஓ, பிஸ்கட் வேணுமா? ஐயோ, ஏண்டா இப்படி சரியா? நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக என்னை பணமாக்கி துண்டை விரிச்சு காசு வசூல் பண்ணிட்டியா? இதுல பிஸ்கட் வேறையா? பரவாயில்ல, இது கூட நல்ல வருமானம் தான். இப்படியே 4 இடத்துக்கு போவோம், நிறைய காசு கிடைக்கும். 4 இடத்துக்கு துண்டு விரிக்கணும். இந்தா கமான் பாலமி. ஏமா, எத்தனை நாள் இவருக்கு இப்படி இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்துதான் இவருக்கு இப்படி இருக்கு. சீரியஸா ஒண்ணு இல்லையே டாக்டர்?
சீரியஸ் இல்ல, அப்படி வாங்க. பயப்படாதீங்க, இது வைரஸ் ஃபீவர். மருந்து எழுதி தரேன், உடனே வாங்கி கொடுங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நான் அப்புறமா வந்து பாக்குறேன். பணத்துக்கு என்ன பண்றது? எல்லா பணமும் செலவாயிடுச்சு. என்னங்க என்னங்க, மாத்திரை சாப்பிடுங்க. ராணி, இந்த மாத்திரை வாங்குறது உனக்கு எது பணம்? அது வந்து அம்மா கிட்ட வாங்கினியா? இல்லைங்க. யார்கிட்டயாவது கடன் வாங்கினியா? ஐயோ இல்லைங்க. பின்ன உனக்கு பணம் எது? நீங்க முதல்ல மாத்திரை சாப்பிடுங்க. பணம் எது வந்து சொல்லு. நான் சொல்றேன்ப்பா, அம்மா, உன் மனைவி மேல சந்தேகப்படாத. மருந்து வாங்கிட்டு வந்து அவதான். எப்படி வாங்கிட்டு வந்தான்னு நினைக்கிறியா? அவ கைய பாரு. ராணி, சத்தமா கொடுத்த. ஏன் இப்படி செஞ்ச? உங்களுக்கு மருந்து வாங்க எனக்கு வேற வழியே தெரியலங்க, அதனாலதான் இப்படி செஞ்சேன். அம்மா, என் மகன் உன் மேல சந்தேகப்பட்டானே, அதுக்காக அவனை மன்னிச்சிரு. இத்தனை நாள் நான் ஒண்ணு சந்தேகப்பட்டனே, அதுக்காக என்னையும் மன்னிச்சிரு. அத்தை, என்ன இது பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, தவறு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்கறதுல தப்பு இல்ல. இத்தனை நாள் இங்க இருந்தது போதும், இனிமே இங்க இருக்க வேண்டாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, வா சுரேஷ். அத்தை பரவாயில்ல, நாங்க எங்கே இருக்கோம். அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் சில தவறுகள்லாம் செஞ்சான். அதே மாதிரிதான் இந்த கல்யாணமும் இருக்குமோன்னு நான் சந்தேகப்பட்டேன். இப்பதான் எனக்கு உண்மை புரிஞ்சது. இனிமே நீங்க இங்க இருக்க கூடாது. வாமா, வாங்க. வாமா. என்ன எழுதிருக்கேன்னு படிக்க வேணாம். என்னது ஓம் முருகா ஓம் முருகான்னு எழுதிருக்க? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் இதை தாங்க எழுதிட்டு இருக்கேன். அந்த முருகனோட கருணை அருளாலதான் நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமாங்க, தருவேன். கொடுத்து வச்சோல அப்படின்னா ஒண்ணு. மாப்பிள, என்ன மாப்பிள? நான் மாப்பிள கூப்பிடுவேன், நீ மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுவேன். எனக்கு பையன் நிறையும். என்னை இப்ப அம்போன்னு விட்டுட்டே மாப்பிள. உங்களை ஏமாமா நாங்க அம்போன்னு விடுறோம். அம்மா தான் தேட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல. தியேட்டர் இருக்கு, மிஷின் இருக்கு, ஆபரேட்டர் இருக்கான். என்ன பிரயோஜனம்? படம் பார்க்க நீ இல்லையே. We are free birds. Take it easy. Hey, buddy. Hey. 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 Stop. Hey. Hey.
ரொம்ப அடிபட்டு போச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு போச்சான்னு நான் பயந்துட்டேன். நீ ஏன் பயப்படுற? அதான் அடி பின்னி விட்டல. யோ, உன்னை சொல்லல. உங்களை இல்லையா என்னையா? கம்பளி மாமா வா. கம்பளி மாமாங்க, நீங்க வேற கம்பளி மாமான்ட்டு வாடா. ராணி, நாம எவ்வளவு உயரமான மரத்துக்கடியில் உட்கார்ந்திருக்கோம் தெரியுமா? ரொம்ப உயரமான மரமாங்க? தலைய தூக்கி பாரு. அடே அப்பா. என்னங்க, நீங்க நின்னா பனைமரம் கூட சின்னதாயிடுங்க. சுரேஷ், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வர்றது நம்ம வீட்டு வழக்கம். இங்க இருந்து 200 மைல் தான் இருக்கு. நீங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வாங்க. சரிம்மா. துணைக்கு ராஜாவும் உங்களோட வர்றான். ராஜாவா? ஆமாம்மா. ராஜா, ராஜா. அம்மா, யாருக்குமா இந்த பெட்டி? உங்க பெட்டி தாங்க. நீ ஊருக்கு போறேன்னு பெட்டியை கொண்டு வந்துட்டா. ராஜா எங்க போகுது? எதுக்குமா படுக்க? அது படுத்து தூங்குறதுக்குங்க. ஓ, மறுபடியும் எங்க போறான்? ஏ ராஜா, என்னது பாட்டிலு? யாருக்கு? உங்க மகனுக்கு. ஐயோ அம்மா, நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா, இது அடிக்கிற தண்ணி இல்ல, குடிக்கிற தண்ணி. என்னமோப்பா. அம்மா ராணி, சாமி படத்துக்கிட்ட மல்லிகைப்பூ வச்சிருக்க, தலையில வச்சுக்கிட்டு போமா. அத்தை, எனக்கு பூ வேண்டாம். என்னது, பூ வேண்டாமா? ஆமா அத்தை, எனக்கு மல்லிப்பூ வச்சா தலைவலிக்கும். அப்படியா? அம்மா, நேரமாச்சு, நாங்க புறப்படுறோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னங்க, நாம இப்ப எங்க போறோம்? மேல போறோம். மேலையா? ஆமா, மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போறோம்னு சொன்னேன். அது சரி, நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்க போற? சீக்கிரமாவே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்குவேன். அது ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? என்ன வேண்டிக்க? உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். என்னாச்சு? பிரேக் ஃபெயிலியரா? நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இப்ப என்னமா பிரயோஜனம்? சின்னம்மாவும் ராஜாவும் இப்ப இல்லைனாலும் சின்னையா நம்ம கூட இருக்கிறாரு. அதை நினைச்சாவது நாம கொஞ்சம் ஆறுதல் அடையணும். காட்டுல அடிபட்டு கிடந்த நாய எப்படியும் இங்க கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. இல்லன்னா இதோட உயிரே போயிருக்கும். எப்படியும் இதுக்கு நினைவு திரும்ப இன்னும் 3 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும்.
மலரே நலமா மடிமேல் விழவா இதழமுத சுரபி வழிய வழிய வழங்கும் முத்திரையோ மலரே நலமா மலரே தென்பாண்டி முத்துக்கள் 30 சிப்பியில் வைப்பது இதழ் அம்மாடி எத்தனை முத்திரை நித்தமும் வைப்பது அதில் கோடி கொடுத்திட வேணுமடி ஆடி இழைத்தது வஞ்சிக் கொடி ஆடை இரவினிலே கலைந்தது ஆசை இடையினிலே அலைந்தது போதை மனதினிலே எழுந்தது பூவை விழியதிலே சிவந்தது சிவந்த கண்ணில் காதல் தீப ஒளியிலே கலை விழா மலரே நலமா மலரே வெண்மேகம் பந்தலை இட்டது முத்துக்கள் கொட்டது அதோ பெண் தேகம் பஞ்சனை இட்டது நெஞ்சினை தொட்டது இது சிந்தும் மழையினில் நீ குளிக்க சேலை கூடையினை நீ பிடிக்க சொர்க்கக் கதவுகளோ திறந்தன சோதிக்கருவிழிகள் சிவந்தன காதல் கனவுகளோ பலித்தன கண்ணக்கனிச் சுளைகள் இனித்தன நயன பாஷை பேசி பேசி இளமைகள் இணைந்தன மலரே நலமா மடிமே விழுவா இதழ் அமுத சுரபி வழிய வழிய வழங்கும் முத்திரையோ மலரே நலமா மலரே சுரேஷ், நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ப்பா. அவளையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? மனசை தேத்திக்க. என் பக்கத்துல இருந்தவ பெணமாயிட்டா, நான் ஜடமாயிட்டேன். இன்னும் நான் ஏன் வாழறேன்னு எனக்கே புரியல. இந்த கொடுமையை நான் எப்படி அப்பா தாங்கிக்குவேன்? இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க வந்த தீபம் மறைஞ்சு 16 நாளாச்சு. இத மறக்க பல வருஷங்களாகும். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமே நடக்க போறது நல்லதா இருக்கட்டும். ஆவுனா தத்துவம் தான். ஒரு ஆள் செத்தா போதும், மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்களே. என்னதான் பேசினாலும் செத்தவ திரும்பி வரப்போறா. என்னங்க ராணி, ராணி, என்னங்க ராணி, என்னால் நம்பவே முடியலையா? நான் உங்க ராணி தாங்க, உங்க ராணி தான். ராணி, அம்மா,
ராணிமா. அம்மா, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்துருச்சு. ராணி, இனிமே நீ என்னை விட்டு பிரியவே கூடாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க, இனிமே எந்த ஜென்மத்திலயும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். நீ செத்து போனதா கருமாதி எல்லாம் கொண்டாடிட்டோம், எல்லாம் வேஸ்டா போச்சு. திரும்பி வந்து நிக்கிறியம்மா. சும்மாரியா, ஏதோ என் மக செஞ்ச புண்ணியம் மறுபடியும் அவ புருஷனோட வாழணும்னு இருக்கு. புருஷனோட தான் வாழணும், மத்தவங்களோட வாழ்ந்தா தப்பா நினைப்பாங்க. சின்னம்மா, எல்லாரும் கேட்கிற கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க எப்படி உயிரோட திரும்பி வந்தீங்க? ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடந்த என்ன யாரோ சில கிராமத்துக்காரங்க பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில கொண்டு போய் என்ன சேர்த்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு அங்க நினைவு திரும்பிச்சு. உடனே நான் இங்க வந்துட்டேன். எப்படியோ ராணி, நீ திரும்பி வந்துட்ட, அதுவே எனக்கு போதும். மேனேஜர், ராணி திரும்பி வந்ததுக்காக எல்லா கோயிலையும் அர்ச்சனைக்கு ஏற்பாடு செய்ய. சரிம்மா. சமந்தையா, என்னங்க ட்ரெயினுக்கு போகணும்னு சொன்னீங்க, லேட்டா போச்சு, புறப்படல? ஆமா ராணி, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை நினைச்சு கண்ணீரும் கம்பலையுமா இருக்காங்கம்மா. நீ வந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வரட்டுமாமா? சரிப்பா. சுரேஷ், நீ ராணியை கூட்டிட்டு உள்ள போப்பா. அம்மா, நீ ஓய்வு எடுத்துக்க. என்னங்க? என்ன மாதிரி இருக்கியே, நீ யாரு? என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என்னையே நீ யாருன்னு கேக்குறியே, உண்மையை சொல்லு. நீ யாருடி? இங்க எதுக்காக வந்திருக்க? நான் யாரா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கேளு, நான் யாருன்னு தெரியும். இத்தனை நாள் கழிச்சு என் புருஷனோட வாழ வந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையா? சோதனையா? என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? நானும் அவரும் வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தெரியுமா? சரி, இங்க எதுக்காக வந்திருக்கேன்? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நான் இவர் பக்கத்துல நிக்கிறேனே, இதுல இருந்து என் உரிமை என்னன்னு உனக்கு புரியல? பரமசிவன் கழுத்துல இருக்கிறதுனால பாம்பு பார்வதி ஆயிடாது. பாம்பு பாம்புதான். என்னங்க நீங்க? நீயா இங்க எதுக்காக வந்து உட்கார்ந்திருக்க? நல்ல கேள்வி. என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கேள்வி கேக்குறியா? நீ யாரு? எதுக்காக வந்திருக்க? நான் யாரா? எல்லாம் என் தலை விதி. நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேக்குற. ஏமா இப்படி என் வாழ்க்கையில வந்து குழப்பத்தை உண்டாக்குற? என்ன நான் குழப்பத்தை உண்டி? எனக்கு பணம் தேவையில்லை. அவர் கையால வைக்கிற பூவும் பொட்டுந்தான் என்னன்னைக்கு எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். பத்தினி வேஷம் போடுறியா? வேஷம் போடுற நீ மோசம் போக தாண்டி போற. அடி பாவி, எனக்கே நீ சாபம் கொடுக்கறியா? உன் ஆசையெல்லாம் கனவுல கூட நிறைவேறாது. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டல. என் பேர் ராணி இல்ல, என்கிட்ட சவால் விடுறியா? போலி வேஷத்தை கலைச்சு இந்த வீட்டுல இருக்கிறவங்களை விட்டு உன்னை விரட்ட சொல்லல. என் பேர் ராணி இல்ல. ராணியா? நீ என் புருஷனையே திருட பார்த்தவ, பேரை திருடிட்டு போன என்ன? நானா திருடி? உனக்கு அந்த தெய்வம் தாண்டி கூலி கொடுக்கணும். தெய்வம் தானே? பார்க்கலாம் பார்க்கலாம். ஏன் தம்பி, ஆட்டோக்கு என்ன ஆஸ்மாவா இப்படி மூச்சு வாங்குது? மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 10 ரூபா சார். 10 ரூபா? ஆமா சார். என்ன 2 பிரேக்கம் போட்ட 2 கியரை மாத்தினா இதுக்கு போய் 10 ரூபான்னு சொல்றியே? 100 ரூபா சில்லறை கொடு. சில்லற இல்ல சார். சில்லறை இல்லையா? இந்தியாவில் அடிச்ச நோட்டுக்கு இந்தியாவில் சில்லறை இல்லைன்னா ஃபாரின்ல போய் மாத்திட்டு வர முடியும். சார், அதுக்கு பதிலா வேணா இந்த வாட்ச் வச்சுக்கோங்க சார். வாட்சா? ஆமா சார், சைடுல ஃபாரின் சாமான்லாம் வாங்கி விற்கிறேன் சார். ஃபாரின் சாமான்லாம் சைடுல விற்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, வாட்ச் என்ன விலை? 250 ரூபா சார். ஆமா சார். ஏண்டா டூப்ளிகேட் 250னா ஒரிஜினல் என்ன ஆவறது? டூப்ளிகேட்டா? என்ன டூப்ளிகேட்டா? டேய், நான் யார் தெரியுமா? ஒரிஜினல் டூப்ளிகேட்டை மாத்துவேன், டூப்ளிகேட்டை ஒரிஜினலா மாத்துவேன். என்கிட்டயே கதை விடுறியா நீ? டேய், உனக்கு இவ்வளவுதான், 100 ரூபாய் வச்சுக்க போ. சார், ரொம்ப அநியாயமா இருக்கு சார் இது. எதிரா நியாயம்? கோழியை கொடுத்து காசாக்குறவன் வியாபாரி, காசை கொடுத்து கோழியை வாங்குறவன் சம்சாரி. எதையுமே கொடுக்காம எல்லாத்தையும் அரசியல்வாதி. அவனை விட நான் மோசமா போயிட்டேன்னா? போடா, உனக்கு இவ்வளவுதான், போடா. சின்னமா சார், இங்க வாங்க. என்னையா? ஆமா. என்ன? யார் நீங்க? நான் யாரும் கேக்குறேன், நீ யாரு? நான் இந்த வீட்டுக்கு தோட்டக்காரன், இந்த ஊருக்கு வெட்டியா? 2 in 1. நான் ஒன்லி 1. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அம்மா என் சின்னம்மா. சின்னம்மாவா? ஆமா, சின்னதா இருந்தா சின்னம்மா, பெருசா இருந்தா பெரியம்மா. லேட் என்ட்ரி கொடுத்தோம்னா அடையாளம் தெரியலையா? சின்னம்மா, சின்னம்மா, சின்னம்மாவா? சின்னம்மா, 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 என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
கண்ணாயிரம் நீயாப்பா? தம்பி நீங்களா? சின்ன வயசுல வாயும் வயிறுமா தம்மா தூண்டு இருப்பீங்க, இப்ப விலைவாசி மாதிரி கிடுகிடுன்னு ஒசந்துட்டீங்க. ராணி மாமா என்ன அடையாளம் தெரியல, உன்னோட அடையாளம் தெரியல. மாமா முந்தி நீங்க ஜிப்பா போட்டிருந்தீங்க, இப்ப என்னடா மைனர் மாதிரி டிஷர்ட் போட்டீங்க. மாமா எல்லாம் ரொம்ப மாறிட்டீங்க இல்ல? அம்மா யாருமா இவ? சீக்கிரம் சொல்லுங்க, இல்ல நம்ம எதை குறைஞ்சிட போகுது. சொல்றேன்ப்பா. ஒரு வகையில உனக்கு இவன் அண்ணன் வேணும். அண்ணனா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, உங்க அப்பாவுக்கு 2 தாரம். முத தாரத்துக்கு பிறந்தவன் தான் அவன், 2ஆம் தாரம் எனக்கு பிறந்தவன் தான் நீ. அப்ப இத்தனை நாள் எங்க போயிருந்தாரு? இவன் சின்ன வயசுலயே ஊரை விட்டு ஓடிட்டான். ஐயோ என்னாச்சு நம்ம ஊரை விட்டு ஓடிட்டான்னு சொல்றீங்க? துபாய்க்கு போய் சம்பாதிக்க போனேன்னு சொல்லுங்க. ஆமா இவனை என் தம்பின்னு சொல்லிட்டீங்க, பக்கத்துல இல்ல. இது யாரு? இது வந்து இது ஏன் அத்தை தடுமாறுறீங்க? நான் தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லுங்க. ஓ தம்பி சம்சாரமா? அப்ப இந்த வீட்டு மருமவ. இந்தமா உனக்கு ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன வாட்ச்? ஆட்டோகிராம் வாட்ச், ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஏங்க இன்னொரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இன்னொரு சம்சாரம் உள்ள இருக்காங்க, அதுக்கு தான். ஓ தம்பி லார்ட் முருகா மாதிரி 2 சம்சாரமா? வெரி குட். அதெல்லாம் எங்கேயுமே நடக்காத கொடுமை. ஒரே உருவத்துல 2 பொண்ணுங்க என் மருமகன் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் குழம்புற? எதுக்கு நான் வந்திருக்கேன், எல்லாம் கிளியர் பண்றேன். இத பார்த்தாதான் தெய்வீகமா அடக்கமா இருக்கு. இதான் ஒரிஜினல். டூப்ளிகேட் எங்கன்னு காட்டு, வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன். நான் காட்டுறேன். கம் ஆன் ஃபாலோ மீ. இந்த பேக மேல அனுப்பிச்சிட்டு இதே குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆகாசவாணி இல்லையா? இல்ல, தியேட்டர்ல. வாங்க. நீங்களா? வாங்க. நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. ஆமா யார் போட்டோக்கு மேல போடுற? இது கூட தெரியல? உங்க அப்பா படத்துக்கு தான். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுதா? டெஸ்ட் பண்ண. ஆமா இன்னைக்கு ஏன் மேல போடுற? இன்னைக்கு மாமாவோட நினைவு நாள். இது அத்தை கூட மறந்துட்டாங்க. நான் உங்க வீட்டு மருமகளாச்சே, நான் எப்படி மறப்பேன்? என்ன உச்சு? இதுதான் இந்த வீட்டுக்கு வந்த ஒரிஜினல் மருமக, அது டூப்ளிகேட். சும்மா ஏரியா, அவசரப்படாத. இல்ல ஒண்ணு இல்ல. அது இருக்கட்டும். சின்ன வயசுல ஓடி போனீங்களே, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன? இது மாதிரி கிராஸ் கொஸ்டின் என்ன கேட்காத. நான் வந்து இந்த வீட்டு புள்ளன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க குரலை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். குரலா? உங்க அப்பாவுடைய குரல் மாதிரி உங்க குரலும் இருக்கே. எங்க அப்பாவை நீ பார்த்தது இல்ல, எப்படி அந்த குரலை கேட்ட? அத்தை அடிக்கடி மாமாவோட பேச்ச டேப் ரெக்கார்டர்ல போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, அதை வச்சுதான். அப்பா, அவ 8 அடி பாஞ்சா இது 80 அடி பாயுது. முதல்ல டிஃபனை சாப்பிடுவோம், அப்புறமா கண்டுபிடிப்போம். என்ன டிஃபனு? இடியாப்பம். இடியாப்பமா? குழப்பமான டிஃபன்ரா. எது ஆரம்பம் எது முடிவுனே தெரியாது. இந்த வீடு மாதிரியே டிஃபனும். பாப்பா டிஃபன் சாப்பிடலாம். மேனேஜர் 2 பேரும் என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடுறாங்க. யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா இந்த குழப்பம் தீரணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? 2 பேரும் சம்சாரமா எடுத்துக்கங்க. யோ சுமாரியா? தம்பி, நம்ம அம்புலி மாமா சொல்றது கூட எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல. பரமசிவனுக்கு கங்கை பார்வதி, முருகனுக்கு வள்ளி தேவான், கிருஷ்ணனுக்கு பாமா ருக்மிணி. அது போல 2 இருந்துட்டு போட்டோமே, சொத்து என்ன அழிவா போகுது? மேனேஜர் அம்மா, உங்க மருத்தா மல்லிகைப்பூ வாசனையினாலே தலைவலி வருமே, அத வச்சு. காளி, நீ சொல்றது நல்ல யோசனை தான். அம்புலி மாமா ஓடி போய் மல்லிகைப்பூ கொண்டு வா. பாப்பா தலையில வச்சு பரிசு வச்சு பாத்துரும். எப்படியோம்மா, உண்மையான மனைவி யாரும் தெரிஞ்சா போதும். இந்தாங்க மல்லிகை. அம்மா அவ வரா. ராணி, உனக்காக இந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுக்கோ. ஏங்க, எனக்கு மல்லிப்பூனாலே தலைவலி வரும்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சோதிச்சு பாக்குறீங்களா? எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுங்க. நகத்தை கடிக்காதீங்க, இது எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? அம்மா நிச்சயமா இவதான் மனைவி ராணி. ஆமாண்டா, ஏன் சந்தேகமும் தீர்ந்து போச்சு. அம்மா அவசரப்படாதீங்க, அடுத்தாப்புல ஒண்ணு வருது. அது ராணியா கோணியான்னு சோதிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கும். ஐயோ அத்தை, தலை வலிக்குது. தலைவலி தைலம் இருக்கா? ஏமா? மல்லிகை பூனாலே எனக்கு தலைவலி வரும், அது உங்களுக்கு தெரியாதா? அது 8 அடி பாஞ்சா இது 16 அடி பாயும் போல இருக்கே.
கடிக்காதீங்க. உங்க மகன் கிட்ட இருந்து இந்த பழக்கம் உங்களுக்கும் ஒட்டிக்கிச்சா? ஏங்க, இந்த மல்லிகை பூவை என்ன சோதிக்கிறதுக்காக தானே வாங்கி வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. என்னப்பா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி என்னமோ சிவகாசி பட்டாசு மாதிரி டப்பு டுப்புன்னு வெடிச்ச, இப்ப புஷ்வான மாதிரி புசுக்குன்னு ஆயிட்டியே. நான் புஷ்பானமா? நான் ஒரு டைம் பாம். நம்ம ஐடியா பூரா இன்டர்நேஷனல் ஐடியா. நீ லோக்கல், உனக்கு ஒண்ணும் புரியாது. கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகும். ஓஹோ, உனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளா? 2 ராணில ஒரிஜினல் ராணியை கண்டுபிடிக்க நல்ல ஒரு வழி இருக்கு. ஒரு ராணியை கொலை பண்ணிடலாம்னு சொல்றிய? லாரி டயர் பஞ்சர் ஆனது மாதிரி இவ்வளவு காத்து விட்டுக்கிட்டு இருக்க? சுமார் மேன், நீ போய் ஒரு ராணி கிட்ட கிளாஸ்ல தண்ணி கொண்டாரு, நான் போய் ஒரு ராணி கிட்ட கிளாஸ்ல தண்ணி கொண்டாரு. நம்ம கை ரேகை படாம துணியை போட்டு கொண்டாரோம். 2 கை ரேகையை கம்பேர் பண்றோம். டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சுங்க? தலை வலிக்குது, தலை வலிக்குது, தலை வலிக்குது. மேலதானே இருக்கு. இப்ப மாத்திட்டாங்களா? ஐயோ தலை வலிக்குது, மாத்திரை இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. தண்ணி வேணும், கொஞ்சம் இருங்க. தண்ணி வேணும். நான் போய் தண்ணி கொண்டு வரேன். கொண்டாங்க, தண்ணி வேணும். ஐயோ, பொண்ணு கொண்டு வர போறா கிளாஸ். இனிமே வேஷம் போட்டவ க்ளோஸ். இந்தாங்க. அப்படி வச்சுட்டு போயிரு, நான் எடுத்துக்கிறேன். போயிரு, நான் குடிச்சுக்கிறேன். யாரிங்க யாரிங்க? என்னங்க, என்னாச்சு? வீட்டுக்குள்ள செடியை வளர்த்து வேஸ்டா அதுக்கு தண்ணியை ஊத்துறீங்க. இந்த மனுஷன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, செத்து போயிட்டா என்ன ஆகுறது? சீக்கிரம் கொண்டா. கொஞ்சம் இருங்க, தண்ணி கொண்டு வரேன். இதுல வேணாம், எவனால எச்ச பண்ணிருப்பான். ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டா. போலி வேஷம் போடுறவள கோழி அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமைக்கிறேன். வரல என்னமோ செய்யணுமே. விக்கல் இந்தாங்க, அங்க வை. குடிங்க. எனக்கு குடிக்க தெரியும், கைப்படாம குடிப்பேன். நீ போ. சீக்கிரமா கம்பேர் பண்ணணும், ஏன்னா ரேகை அழிஞ்சிரும். அப்பதான் ஒரிஜினல் யாரு டூப்ளிகேட் யாரு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வர்றான் பாரு, கருங்குரங்குக்கு ட்ரெஸ் பண்ணது மாதிரி. துப்பாக்கியாரர் என்ன? துப்பாக்கிக்காரர் இல்ல, துபாய்க்காரர். ஏதோ ஒரு காரர். நான் ஒண்ணு சொல்லிக்கட்டுமா? சொல்லிட்டல. போங்கடா அறிவட்ட மூக்கா. நீங்க தானே சொல்ல சொன்னீங்க. 2 ரேகையை எடுத்து வச்சது சரி, ஏற்கனவே ஒரிஜினல் பொண்ணோட ரேகை எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்ப எந்த ரேகையோட எந்த ரேகை ஒப்பிடுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை யோசிக்காம போயிட்டேனே. வெரி குட் பாயிண்ட். அட போய, இந்த பாயிண்ட கண்டுபிடிக்கத்தான் ஃபாரின்ல இருந்து வந்தியா? அநியாயமா தண்ணி வேஸ்டா போச்சு. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதா, பேசாம தண்ணியை குடிச்சிட்டு போத்திக்கிட்டு பாடுங்க. நாங்க போத்திக்கிட்டு படுக்கிறோம் அல்லது படுத்துக்கிட்டு போத்துறோம். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. போடா. அம்மாவாசை தலையா. துணிதான் மிச்சம். துபாயில இருந்து வந்தா. என்னங்க, நீயா? எதுக்கா இங்க வந்து? புருஷனை தேடி பொண்டாட்டி எதுக்காக வருவா? நான் தான் உங்க மனைவின்னு இன்னும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. வேஷத்தை நம்பி மோசம் போகாதீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யாரையும் நான் நம்ப தயாரா இல்ல. தயவு செய்து இங்க போயிடு. போறதுக்காக நான் வரலீங்க, உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். என்ன நம்புங்க. சொன்னா கேளு, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. சரியா? பீட, get the hell out of here. திட்டுறீங்களா? நல்லா திட்டுங்க. நீங்க என்ன திட்டினாலும் நான் உங்களைத்தான் சுத்தி சுத்தி வருவேன், இசை தட்டு மாதிரி. என்ன சொல்ற? கிராம்போன்ல இருக்கிற இசை தட்டை ஊசி சுத்தி சுத்தி குத்தி வரும். நம்மள குத்துறாங்களேங்கிறதுக்காக இசை தட்டு வசப்பாடாதுங்க, இசைதான் பாடும். அது மாதிரிதான் நான். நீங்க என்ன திட்டாலும் சரி, நான் உங்களதான் சுத்தி சுத்தி வருவேன். இந்த கண்ணீரால என்ன கரை வைக்க முடியாது. தொட்டு பார்த்தா கூட பன்னீருக்கும் வெந்நீருக்கும் வித்தியாசம் தெரியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கே தெரியலீங்க. என்னங்க, இங்க ஒரு மரத்துல நம்ம 2 பேருடைய பேரையும் எழுதி வச்சோமே, அது ஞாபகம் இருக்கா? அது வந்து என்னங்க மறந்தது மாதிரி நடிக்கிறீங்களா? சோதிக்கிறதுக்கு இதுதானங்க நேரம். வாங்க, அந்த மரத்தை நான் காட்டுறேன். வாங்க வாங்க.
வாங்க. வாங்க. நீங்க இங்க என்ன எனக்கு நல்லா தெரியும். நம்ம 2 பேர் பேரையும் இந்த மரத்துல எழுதணுமே, ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க. என்னங்க மறந்தது மாதிரி நடிக்கிறீங்களா? பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க இந்த மரத்துக்கு பக்கத்துல நின்னீங்க. அப்பனா நீங்க இந்த பனை மரத்துக்கு பக்கத்துல நின்னா அந்த மரம் கூட குட்டையாடுன்னு சொன்னேனே, அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல அது கூட மறந்து போச்சா? அந்த ரங்கம் யாவுமே எப்படி எப்படி சொல்வதென்றால் பாவமே எப்படி எப்படி அந்த ரங்கம் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? சென்சார் ஆனதும் பிடிக்கும், சென்சார் ஆகாததும் பிடிக்கும். அப்படின்னா கல்யாணமான பொண்ணும் பிடிக்கும், கல்யாணம் ஆகாத பொண்ணும் பிடிக்கும். இப்படியே போனா உங்களை போலீஸ் தான் பிடிக்கும். நீயே என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துருவா போட்டிருக்க. இந்த தியேட்டர் நாங்க எதுக்காக வாங்கணும் தெரியுமா? எதுக்கு? சுரேஷுக்காக பொண்ணுக்கு தெரு தெருவா அலைய முடியல. அதனால ஒரே இடத்துல உட்கார்ந்தோம்னா மொத்தமா அள்ளிடலாம் பாரு. பாவத்தை மொத்தமா சம்பாதிக்கிறீங்க, தண்டனையை தவணை முறையில வாங்கி கட்டிக்கிற போறீங்க. இதுக்கு முன்னால விஜிபில வேலை பார்த்தியா? ஆமா. தவணைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போடா போயா. முகத்தை பாரு, முகத்தை நல்ல கருங்குரங்க மாதிரி. சரசு இரு வர உரசு. மாமா, நான் ஏன் உங்களை இவ்வளவு அவசரமா வர சொன்னேன் தெரியுமா? எதுக்கு மாப்ள? சம்பந்தி, 2 பொண்ணுகள்ல யாரு என் மருமகன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்களாவது கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தான் உங்களை வர சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சிடுறேன். மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பெத்தவனுக்கு பிள்ளையே தெரியாம இருக்குமா? அதுவும் 2 பேர்ல ஒருத்தி வர்றா. யாரு சரியானவன் கண்டுபிடிங்க. அடடே அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இது இப்பதான் வந்தேன். சாப்பிடுவாங்கப்பா. இருக்கட்டும், போய் நேரம் கழிச்சு சாப்பிடலாமா? அட என்னங்க நீங்க சாப்பிட்டு பழம் சாப்பிடாம வந்துட்டீங்க. கொஞ்சம் இருங்க. என்னம்மா இது? பழத்தை எச்சில் பண்ணி மாப்பிளை கொடுக்குறேன். அப்பா, எச்சில் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இதை கொடுக்கல. புளிப்பான பழத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிப்பான பழத்தை ருசி பார்த்து அவருக்கு கொடுக்கறேன். இது தப்பா? அப்பா, கண்டவங்க எல்லாம் சோதிச்சா கடவுள்கிட்ட சொல்லலாம். ஆனா அந்த கடவுளே சோதிச்சா நான் யார்கிட்ட சொல்லுவேன்? சம்பந்தி, சந்தேகமே இல்லை, இவதான் என் மக ராணி. அவசரப்படாதீங்க, நாங்களும் இப்படித்தான் அவசரப்பட்டோம். அதோ இன்னொருத்தி வர்றா, அவளையும் பார்த்துட்டு அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வாங்கப்பா சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சிருக்கேன். மீன் குழம்பா? அம்மா, மீனெல்லாம் தண்ணீர்லயே உயிர் வாழுது, அது உனக்கு ஆச்சரியமா இல்ல? மீன் எல்லாம் தண்ணியில உயிர் வாழுறது ஆச்சரியம் இல்லப்பா. ஆனா அதே தண்ணியில அது குழம்பாகுது என்ன மாதிரி, அதான்ப்பா ஆச்சரியம். அப்பா, கண்டவங்க எல்லாம் சோதிச்சா கடவுள்கிட்ட சொல்லிடலாம். ஆனா அந்த கடவுளே சோதிச்சா நான் யார்கிட்ட சொல்லுவேன்? வாங்க சாப்பிடலாம். சம்பந்தி, இப்ப சொல்லுங்க, 2 பேர்ல யார் உங்க பொண்ணு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் சிரிக்கிற? உங்களுக்கு இந்த சட்டையை விட காக்கி சட்டை தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன், சிரிச்சேன். ஏன் அப்படி சொல்ற? நீங்க புருஷனா நடந்துக்கிறத விட போலீஸ்காரனா நடந்துக்கிறது தானே அதிகம் இருக்கு. நான் என்ன செய்யறது? நான் உன்னை சோதிக்கணும்னு சோதிக்கல. தங்கத்துக்கும் தகரத்துக்கும் கூட எனக்கு வித்தியாசம் தெரியல. எத்தனை தடவை உரசினாலும் இந்த தங்கம் தங்கம் தாங்க. என்னங்க, இப்போவாது என்ன நம்புறீங்களா? இல்லைன்னா சொல்லிடுங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்.
எனக்கு உங்க மன அமைதிதான் முக்கியம். இல்ல ராணி, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீதான் என் மனைவி. மன்மதலியில படம் ஓட்டலான்னு பார்த்தேன். இங்க கணவனையே கண்கட்ட தெய்வம் படம் ஓடுது. மாமா, இதுக்கப்புறமா நீங்க இங்க நிக்கணுமா? அதான் தொடச்சிட்டியே. ராணி, சாப்பிட்டியா? இல்லைங்க, எப்பவுமே நீங்க சாப்பிட்ட எச்சலையில தான் நான் சாப்பிடுவேன். அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா, சாப்பிட போலாம். அம்மா, அம்மா, இவதான் ராணி, என் உண்மையான மனைவி. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? ஆமாம்மா, என்ன நம்புங்க. ராணி சொன்ன எல்லாத்தையும் வச்சுதான் நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியும் நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அம்மா, ராணி எப்பவுமே நான் சாப்பிட்ட இலையில தான் சாப்பிடுவா. அதான் கூட்டிட்டு போறேன். உள்ள கூட்டிட்டு போப்பா. எங்கம்மா போற? எப்பவுமே அவர் சாப்பிட்ட எச்சலையில தான் நான் சாப்பிடுவேன். இப்பவும் சாப்பிட்டுட்டு வெளியில போட போறேன். இப்போது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருதா? இல்லன்னா சொல்லிடுங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். எனக்கு உங்க மன அமைதி தான் முக்கியம். எச்சி இலை எது, நல்ல இலை எது, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது.
எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா போச்சு இந்த நாட்டுல. நாட்டுல என்னப்பா, இந்த வீட்லயே கண்டுபிடிக்க முடியலையே. கவலைப்படாத சித்தி, நான் எதுக்கு வந்திருக்கேன். இத பாத்தியா? என்னது? ஒரிஜினல் ராணியுடைய பிளட் டெஸ்ட் உடைய ரிசல்ட். ஒரு தடவை ஒரிஜினல் ராணி உடம்பு சரியில்லாம டாக்டர் கிட்ட போயிருக்கா. டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணிருக்காரு. அதனுடைய ரிசல்ட் இப்ப என்கிட்ட கிடைச்சிருக்கு. இத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி முடியும்? ஒரிஜினல் ராணியுடைய பிளட் ஓ குரூப். இந்த ரெண்டு ராணியும் கூப்பிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணா எது ஓ குரூப் அது ஒரிஜினல், இல்லன்னா டூப்ளிகேட். எப்படி? நல்ல யோசனை, உடனே ஏற்பாடு பண்ணு. ரத்தத்தை எடுக்க வேண்டியது ஒரிஜினலை வச்சுக்குவோம். டூப்ளிகேட்டை துறக்க பெருசு, அதை விட என் மூளை ரொம்ப பெருசு. ஹலோ, நான் தான் பேசுறேன். இப்ப நான் மாட்டிக்குவோம் போல இருக்கேன். என்னங்க பண்றது? இந்த வீட்டுக்கு வந்திருக்கவன் ஒரிஜினல் ராணியோட பிளட் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கான். அது ஓ குரூப். ஐயோ, என்னோட ரத்தம் ஏ குரூப் ஆச்சே. சரிங்க. சபாஷ், நான் என்ன நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. நீதான் டூப்ளிகேட்டா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை பொண்ணு எங்களை இவ்வளவு நாள் ஏமாத்திருப்ப. உன் வேஷத்தையும் மோசத்தையும் கலைக்க போற. என்ன திட்டத்தோட வந்த சொல்லு. என்ன திட்டத்தோட வந்தேனா? எல்லாம் பணத்துக்காக தான். என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. காட்டி கொடுத்துறாதீங்களாவா? அப்ப ஒண்ணு செய், நீ நடத்துற நாடகத்துல உனக்கு கிடைக்கிறதுல அதிகமா வேணாம், ஒரு 3/4 பங்கு எனக்கு கொடுத்துரு. 3/4 பங்கா? துட்டுக்காக தானே துபாயில இருந்து நானே வந்தேன். இல்லன்னு சொல்லு, இப்பவே போய் சொல்லிடுறேன். ஐயோ வேணாங்க, நானே தரேன். நீன தரு. தலை இருக்க வாலாடி பிரயோஜனம். உன் தலை அதான் உன் தலைவன் போன்ல பேசினானே, அந்த ஆளை ஒத்துக்க சொல்லு. உன்னை ஒரிஜினல் ஆக்குறேன், ஒரிஜினல்ல வெளியே தூக்கி போடுறேன். சரி, நாளைக்கே உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த பிளட் ரிப்போர்ட் ரிசல்ட் ஆகுது, எலெக்ஷன் ரிசல்ட் ஆகுது. சும்மா அப்படி கேள்வி கிட்ட பாவலா போட்டு ஒரு டிராமா போட்டேன், நீ வந்து மாட்டிக்கிட்ட. நம்ம கிரிமினல் பிரெயின். கவலைப்படாத, இன்னையில இருந்து நீ ஒரிஜினல். சரிதானே? சரியா? டாக்டர் டாக்டர் டாக்டர், இங்க படுத்திருந்த நாயக்கான டாக்டர். அதுக்கு நினைவு திரும்பிடுச்சு. எவ்வளவு நாளானாலும் சரி, எவ்வளவு தூரமானாலும் சரி, நிச்சயமா அது வளர்ந்த இடத்துக்கு தான் போயிருக்கும். எனக்கு என்ன சிறை தண்டனையா கொடுத்திருக்கீங்க? ரத்தத்தை டெஸ்ட் பண்ண எடுத்துட்டு போனதுல இருந்து என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய விட மாட்டேங்கிறீங்களே. அமைதியா இருமா. உங்களை அந்த பக்கமும் இந்த பக்கமும் அசைய விட்டா நீங்க போய் ஆள் மாறிடுவீங்க. அதனால ரத்த பரிசோதனை ரிசல்ட் வர்ற வரைக்கும் அணு அளவு அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்கணும். மாட்டுக்கு பல்ல பிடிச்சு சோதனை பண்ற மாதிரி இந்த வீட்டு மருமகளை ரத்த பரிசோதனை பண்றீங்களே, இது ரொம்ப அநியாயம். கோவப்படாதீங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ரிசல்ட் வரப்போகுது. இதுல ஒரு ஆள் ஜெயிக்க போறீங்க, ஒரு ஆளுக்கு டெபாசிட்டே காலி. ரத்தத்தை டெஸ்டுக்கு எடுத்துட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் எவ்வளவு நேரம் தான் காட்சி பொருளா உட்கார வைப்பீங்களோ தெரியல. ஏமா அவசரப்படுறீங்க? நிதானமா வந்தாலும் நியாயம் நியாயம்தான். ஏதோ ரத்த கண்ணீர் படம் பிரிண்ட் வர்ற மாதிரி இருக்கு. அண்ணன் இப்ப கொஞ்ச நேரத்துல ரிசல்ட்டோட வந்துருவாரு. வெள்ளை சேலை கட்டிருக்கிறவனுக்கு முதல்ல டெஸ்ட் எடுத்திருக்கோம், நம்பர் 1. பிரவுன் சேலை கட்டிருக்கிறவனுக்கு 2வது டெஸ்ட் எடுத்திருக்கோம், நம்பர் 2. இப்போ இந்த நம்பர் தான் எங்களுக்கு அடையாளமா இருக்கு. பொண்டாட்டியை நம்பாம நம்புறீங்களே. என்னம்மா பண்றது, எல்லாம் எங்க தலையெழுத்து. இது பாருங்க, நான் சோதனையிலயும் வேதனையிலயும் வாழ விரும்பல. நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். அவ வேணா இந்த வீட்டிலேயே வாழ்ந்துகிட்டோம். இது பாருமா, நீ விட்டு கொடுத்து வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு இங்க உரிமை இருக்குங்கிறதுனாலதான் நான் இத்தனை நாள் இங்க போராடிட்டு இருந்தேன். நீ வேணா அவரோட வாழ்ந்துக்க. நான் இந்த மண்ணை விட்டே போயிடுறேன். இத பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவு வெளியே வந்துரும். முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரையாவது ஒருத்தர நாங்களே வெளியே அனுப்பிச்சிருவோம். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைச்சாச்சு. ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது நக்கு ராணி எதை பிரிக்க போறேன். கண்ணாயிரம், ரிசல்ட் எங்க? இதோ என் பக்கத்துல வெள்ளை சேலை கட்டிட்டு நிக்குது. இது ஏ குரூப் டூப்ளிகேட். நம்மளை இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தது. அங்க பிரவுன் சேலை கட்டிட்டு நிக்குது, அது ஓ குரூப் ஒரிஜினல். அதான் நம்ம வீட்டு மருமவன். அதை உள்ள அனுப்பணும், இதை வெளியே அனுப்பணும். இல்ல, இது அநியாயம், அக்கிரமம். எது அநியாயம்? நீ இவ்வளவு நாள் மோசம் பண்ணிக்கிட்டு இருந்ததை நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோமே, அது அநியாயமா அக்கிரமமா? இவளை சும்மா விடக்கூடாது. ஏன் கூட அனுப்பி வைங்க. போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னு சொன்னேன்.
கடைசியில சொன்ன வார்த்தையை முதல்ல சொல்லிருக்க கூடாதா? நான் பதறிட்டேன் ஐயா. போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? சும்மா ஐயா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்துருவாங்க ஐயா. நீ ஏன் பதற? எல்லாம் சும்மா இருக்கு. உள்ளத்தாலே என் ராணி மாதிரி இல்லாட்டாலும் உருவத்தாலேயாவது என் ராணி மாதிரி இருக்கா. அதுக்காவது இவளை மன்னிச்சு விட்டுருணும். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. எனக்கு நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். போக மாட்டியா? போக மாட்டியா? கெட் அவுட். கையில நான் போறேன். டூப்ளிகேட் என்னைக்குமே நிலைச்சிருக்க முடியாது. உன் கூட எனக்கு என்ன பேச்சு? கெட் அவுட். எனக்கு இப்போவாவது நான் தான் உண்மையான ராணின்னு நம்புறீங்களா? என்ன மன்னிச்சிரு. இன்னும் ஏன் ராணி கலங்குற? எப்படியும் இந்த குடும்பத்துல இருந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமேலாவது நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். சின்னம்மா, சின்னம்மா, எங்கம்மா போறீங்க? காளி, கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்த வேண்டிய கணவரே என்னை கைவிட்ட பிறகு நான் எங்க போவேன்? இந்த உலகத்தை விட்டே போறேன். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க தான் அந்த வீட்டு உண்மையான மருமகன்னு எனக்கு நல்லா தெரியும். காளி, உனக்கு தெரியுது, ஆனா தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரியலையே. அம்மா, கவலைப்படாதீங்க. உங்களை நான் காப்பாத்துறேன். சேர்க்க வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன். என்னம்மா யோசனை பண்றீங்க? என்ன நம்புங்க. என் கூட வாங்க. வாங்கம்மா. என்ன டூப்ளிகேட் ராணி, உன்னை இந்த வீட்டு மகாராணி ஆகிட்டோம் பாத்தியா? எல்லாம் நம்ம ஐடியாவில தான். எல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லா விஷயமும் நல்லபடியா முடியுமா? ஒண்ணும் கவலைப்படாத. ஏன் முடியாது? நீ தான் உன் பாஸ் முகத்தை காட்ட மாட்டேங்கிற. அவசரப்படாதீங்க. சீக்கிரமாவே எங்க பாஸ் உங்களை கூப்பிட்டு அனுப்புவாரு. அப்பதான் நான் உங்களை கூட்டிட்டு போக முடியும். இந்த வீட்டுல இருக்கிற திங்ஸ் பூரா லபேஸ் பண்ணிட்டு போயிடுவோமா? இன்னைக்கு கிடைக்கிற கவுன்சிலர் பதவிக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு நமக்கு கிடைக்கிற எம்பி பதவியை விட்டுடக்கூடாது. அடே அப்பா, நீ பெரிய கிரிமினலா தான் இருப்ப போல இருக்கு. ஒருத்தார் பூமி ஆழ்வார். என்ன ராணி, 2 உலக போர் முடிஞ்சு 3வது உலக போர் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்திர மண்டலத்துல சாயா குடிச்சிட்டு சூரிய மண்டலத்துல சூப்பு குடிக்கலாமான்னு நினைக்கிறாங்க. நீ என்னடா பாச காட்டுறேன் இஸ்பேட் ராணி மாதிரி இழிச்சுக்கிட்டு இருக்கியே. மெல்ல பேசுங்க. என் குரலே அப்படிதான். இப்ப நான் அவர்கிட்ட தான் உங்களை கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் பேசாம வாங்க. அப்புறம் பேசிக்கலாமா? நீ முன்னாடி போ. I'll follow. சுரேஷ், சுரேஷ், ராணி, ராணி, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? கூப்பிட்டீங்களாமா? வீட்டுல யாரையும் காணமே. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் இருக்க இடத்துக்கு நீங்க போகணுமாமா? ஆமாப்பா, எல்லாரும் எங்க? கூட்டிட்டு போக சொல்றேன். டேய், காளி, யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் யாரா? என்னோட ஆளுங்கம்மா. இந்த வீட்டுல இருக்கிறவங்களை கடத்திட்டு போனதும் இவங்கதான். கடத்திட்டு போக வச்சதும் நான் தான். நீயா? அப்பாவி மாதிரி இருந்தே நீயா இப்படி பண்ணிருக்க? அம்மா, அழகா படம் எடுக்கிற பாம்பு கிட்டதான் ஆழகால விஷமே மறைஞ்சிருக்கு. 1000 வாக்குறுதியில அள்ளி வீசுற அரசியல்வாதி கிட்டதான் கொள்ளையடிக்கிற குணமே இருக்கு. ஏமா, எத்தனை நாளைக்கு தான் நீங்க பணத்தோடயே இருப்பீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு மாறுதலுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். எப்படி? அடப்பாவி. அடப்பாவியா? இது வழக்கமா எல்லாரும் வில்லனை பார்த்து திட்டது. கொஞ்சம் புதுமையா ஏதாவது சொல்லுங்க.
அட பாவி, கோலம் மாறி வந்திருக்கானேன்னு பாக்குறியா? சீ, நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டியே. நீ நல்லா இருப்பியா? சொல்லு, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் 45 பேரை கொலை பண்ணிருக்காரு, 65 பேரை காலை வெட்டி இருக்காரு. தெரியுமா உனக்கு? போது உன் கதை. இதுல ஒரு கையெழுத்து போடு. இதுல என்ன எழுதி இருக்கேன்? எத்தனை நாளைக்கு தான் நீங்க பால் சோறா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க? நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். நானும் பால் சோறு சாப்பிட வேண்டாமா? அதனாலதான் சொத்து புறாவை என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். மரியாதையா கையெழுத்து போடு. முடியாது. முடியாதா? உன் மருமக சொன்னா கையெழுத்து போடுவியா? என் மருமக ஒரு கால் அப்படி சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டாளா? சொல்ல வைக்கிறேன். டேய், அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அத்தை, இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுங்க. இல்லன்னா இந்த பாவிங்க என்ன சித்திரவதை பண்ணி கொன்னுடுவாங்க. ம், நீ என் உண்மையான மருமக இல்ல, வேஷம் போட்டு வந்தவன். உன் வேஷத்தை கண்டு நான் மோசம் போக மாட்டேன். பாஸ், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கையெழுத்து வாங்கி தரேன். தேங்க்யூ. அது இருக்கட்டும், அந்த ஒரிஜினல் மாதிரியே எப்படி இதை தயார் பண்ண முடிஞ்சது உங்களால? சொல்றேன். நில்லு. என்ன நல்லா பாருங்க. என்ன யாருன்னு உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீ நீ யாரா இருக்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ என் தம்பி டேவிடோட பொண்ணாடி கிளாரா இல்ல? அவரு சொல்லு சொல்லு. ஆபத்தான தொழில் செஞ்சு அவர் இப்ப ஜெயில மாட்டிக்கிட்டாரு. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, என்னையும் பானாதி ஆக்கி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த அன்னக்காவடிக்கிட்ட நீ அமுத சுரபியா வந்துட்ட இல்ல? இரு இரு, உனக்கும் நல்லா. அது வரைக்கும் நீ எங்கேயும் போகாம என் கூடவே இந்த குடிசையில். சரி. என் தம்பி மனைவி கிளாராவும் சுரேஷ் மனைவி ராணியும் உருவத்துல ஒரே மாதிரி இருந்ததை பயன்படுத்தி சுரேஷோட சொத்தை அடைய திட்டம் போட்டேன். அதுக்கு முதல் படியா சுரேஷும் ராணியும் போன காரோட பிரேக்கை கட் பண்ண. நான் நினைச்ச மாதிரியே ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா சுரேஷ் மட்டும் தப்பிச்சு வந்துட்டான். கிளாராவை மரகதமா வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்கு முன்னால ராணியோட பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம அவ பாடின கேசட்டையும் அவளோட டைரியும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். கிளாரா, கிளாரா, என்ன? நான் சொன்னது தப்பா புரிஞ்சுட்டியா கிளாரா? கவனிக்கள், மரகதமா விட்டு மருமக ராணியும் நீயும் உருவத்துல ஒரே மாதிரியா இருக்கீங்க. அந்த ராணி இப்பதான் செத்து போயிட்டா. நீ அவங்க வீட்டுக்கு போற. மரகதமாளுக்கு மருமகளாகவும் சுரேஷுக்கு பொண்டாட்டியாவும் நடிக்க போற. அது மாத்திரம் இல்ல, அவங்க சொத்துக்கு உரிமை கொண்டாட போற. அது சரி, என்னால எப்படி அவள மாதிரி நடிக்க முடியும்? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இத பாரு, இந்த கேசட்ல அவ பாடின பாட்டும் இந்த டைரியில அவளை பத்தி எல்லா விவரமும் அடங்கி இருக்கு. இப்படி இப்படித்தான் சொத்துக்காக ஆசைப்பட்டு ஆளை மாத்தி வச்சேன். உண்மையான ராணி கதையை மாத்த பார்த்தா நான் அவளை இன்னொரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். இந்தா, இவகிட்ட இதுல கையெழுத்து வாங்கி. அடப்பாவி, உனக்கு இவ்வளவு ஆசையா? ஏய், ஒரிஜினல் ராணிய மரியாதையை என்கிட்ட ஒப்படைச்சிரு. அந்த மாவத்தோட. ஏய், யாரா நீ? யாரா? சிஐடி ஆபீஸ். நான் கேட்டுக்கிட்டதுக்காக சொந்தக்காரரா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. டேய், யார பயமுறுத்துற? துப்பாக்கி உன் கையில, தோட்டா என் கையில.
டேய், இவனையும் பிடிச்சு கட்டுங்கடா. ராஜா, என்ன விஷயம்? டேய் ராஜா, ராஜா எங்க கூப்பிடுறான்? மரியாதை அதுல கையெழுத்து போடு. போடு. முடியாது. முடியாது? இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன்னை தீர்த்து கட்ட விட மாட்டேன்.
அம்மாவை மரியாதையை இந்த பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லு. சொல்ல மாட்டேன். முடியாது 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 முடியாது. கையெழுத்து போட சொல்லு, இல்ல உன்னை தீர்த்து கட்டிடுவேன்.